அதாவது இவனை ஒரு வழி பண்ணினாங்கன்னா மோரல் எல்லாம் ராங் ஃபிகர். அந்த மாதிரி ஃபிகர் எப்படி எல்லாம் ராங் ஃபிகர். உங்களை அதில் போட்டு ஒரு வழி பண்ண நினைச்சாங்க. அப்போ வந்து நானும் வந்து சொன்னாங்க, ஐயோ மோனோவை போற மொத்தமான ஆளுகையா எல்லாம் யாருக்கெல்லாம் டீல் பண்ணினாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒன்றுனா ஐயோ குமரன் வரானா, அவங்க பேஜாரான பார்ட்டியாச்சே, சரி பார்க்கலாம். 2 பேரும் உள்ளுக்குள்ளே போய் சேர்ந்தாங்க. ஆனால் அரசு அச்சகத்திலே மோனோ டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு அருமையான டிபார்ட்மெண்ட் நான் பார்க்கிறேன். அதில் பணிபுரிந்த நண்பர்கள் அனைவரும் நண்பனுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர். நான் பெருமையாக சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். மோனோ டிபார்ட்மெண்ட்டில் யார் ரிட்டையர்ட் ஆனாலும் இந்த கருத்தை நான் வலியுறுத்துவதற்கு காரணம் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்ததுதான். ஒரு சிறப்பான மக்கள் எது ஒன்றாலும் நம்ம ஒன்று சொன்னோம்னா அது சித்திக்கு போட்டால் போதும். சொல்லாமல் பாருங்க, நீ கோடு போட்டால் நான் ரோடு போடுவேன். அந்த மாதிரி கோடு போட்டால் ரோடு போடக்கூடிய சொந்தக்காரன் நம்முடைய மோனோ டிபார்ட்மெண்ட் மக்கள். நம்ம போனோம்னா திடீர்னு ஒரு கடையில் போய் பலாப்பழத்தை தூக்கணும்னு வச்சுங்களேன், என்னாகும், அந்த முள்ளாக கையெல்லாம் குத்தும். ஆனால் அதை அறுத்து வீட்டில் போய் சாப்பிட்டோம்னா சும்மா சுகர் ஏறிடும். மக்கள் அப்படியே இன்னுருவாங்க. அந்த மாதிரி தான் பலாப்பழத்தை மாதிரி வரும். ஆனால் உள்ளே வந்து உள்ளே வந்து அழகான ஒரு சொலை நல்லா சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு இனிய நண்பர். நான் வந்து ரொம்ப உரிமையாக அவர்கிட்ட பேசுவேன். யோ போயா அண்ணா, ஒருத்தர் சொன்னார் ராதாகிருஷ்ணன், அவர் ஆஃபீஸில் இருந்தால் தானேப்பா, அவர் எல்லா அதிகாரிகிட்ட பழகக்கூடியவர். நகை யோ எப்படியா நீ எல்லா அதிகாரியும் கையில் போட்டு வச்சுக்கிறா? ஏதோ நான் கூட இருக்கிறேன்னா எனக்கு 10 அதிகாரின்னா எனக்கு 2 அதிகாரி எதிரியா இருப்பான், 4 அதிகாரி நண்பனா இருப்பான். ராமுக்கு இருக்கிற அத்தனை அதிகாரி நண்பன். எப்படியா இருக்கு அது? எல்லாம் லைசன்ஸா? லைசன்ஸ் மட்டும் கிடையாது. பேச்சு, செயல்பாடு, உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒண்ணுன்னா உதவி உடனே ஓடி வருவார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, தாம என்ன தாம இந்த மாதிரினா, துணைத் தலைவர் ஐஎன்டி துணைத் தலைவர் அவ்வளோ அருமையான நண்பர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இனிய நண்பர் இன்று வந்து பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அவருக்கு வந்து எந்த விதமான குறையும் கிடையாது. சிலர் வந்து பணியிலிருந்து ஓய்வு பெறாங்கன்னா மனசு கஷ்டப்பட்டே ஓய்வு பெறுவான். 4 பொண்ணு இருக்கும், 2 புள்ள இருக்கும், எதுக்க வேலை இருக்காது, வேற பென்ஷனை வச்சு எப்படிலாம் நம்ம குடும்பம் நடத்த போடுறேன். அவருக்கு அப்படி இல்லை, அழகா 2 சும்மா சிங்கக்குட்டி மாதிரி அதில் ஒருத்தன் ஃபாரின்ல வேலை செய்யலாம். அழகான அது ஒரு சின்ன பையன், அழகான வீடு கட்டி இப்போதான் ஒரு 5-6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், முதுமலை பண்ணார். ஸோ அவருக்கு வந்து எல்லா விதத்திலையும் சிறப்பாக இருக்கார். அதனால் அவர் ரிட்டையர்ட் ஆகுறத வந்து பெரிய கவலையோட இல்லை. அவர் வந்து வாங்குற பணத்தை அவர் வந்து நம்மளோட பெரிய ஆளுங்க எல்லா விஷயத்துக்கும். நம்ம வந்து அட்வைஸ் பண்ணணும் அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் நான் என்ன செய்யணுமோ அதை விட 100 மடங்கு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் நம்முடைய நண்பர் தாமோதர். எனக்கு எல்லா விதத்திலும் அவருக்கு அதை நான் ஒன்னே ஒன்று அவர் கேட்கறது என்னன்னா, மன உளைச்சல் இல்லாமல் வாழணும். ஒரு மனுஷனாக இருந்தால் அந்த மன உளைச்சல் இல்லாமல் அவர் நீடுடியாக வாழணும், அவர் குடும்பம் நல்லபடியாக வாழணும், அவர் சீக்கிரமாக பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது நம்மளெல்லாம் கூப்பிடணும். அதுக்கு அந்த வந்து திரளாக நாங்கள் வாழ்த்தணும்னு சொல்லி அவரும் அவர் குடும்பத்தாரும் மேன்மேலும் சிறப்பாகவும் சீரோடும் உடல்நலத்தோடும் மன உளைச்சல் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கேட்டு விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வளர்ச்சி நன்றி.